அன்பான உறவுகளே, வணக்கம். இன்று நான் உங்களோடு கல்வி எனும் தலைப்பிலே ஒரு 5 நிமிடங்கள் உரையாடலாம் நினைக்கின்றேன். அதுவும் இந்து இஸ்லாம் சமயங்கள் கூறுகின்ற ஒரு சில கருத்துக்களைத்தான் இங்கே முன்வைக்க வந்திருக்கிறேன். முதலாவது, முகமது நபி அவர்களை தெரியும். அவர் எழுத படிக்க தெரியாத ஒருவர். அதற்காக உம்மி நபி என்று அரபியில் சொல்வார். உம்மி என்பது எழுத படிக்க தெரியாதவர் என்று. அவருக்கு ஞானம் வருகின்ற பொழுது அவருக்கு இறைவன் கூறிய முதலாவது வசனம் ஓதுவீராக, ரீட், ஓதுதல் ஒளியேல் என்று நமது இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதுபோலத்தான் அவருக்கும் கிடைத்த முதலாவது வாசகம் ஓதுவீராக, ரீட் என்பது முதலாவது வாசகம். ஆக கல்வி என்பது முக்கியம் என்று எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன, எல்லா சமய தத்துவங்களும் கூறுகின்றன. ஆகவே அவருக்கு கிடைத்த முதல் வாக்கியமும் அதுதான், ஓதுவீராக என்பதுதான் முதலாவது இறைவனால் கிடைக்கப்பட்டது. இதே போலத்தான் நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். அவர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள், நான் சாதாரண சம்பந்தராக இருக்கிறேன், இருந்தாலும் அந்த பெயருக்கேற்ப நானும் சமயத்தோடு ஒட்டி வாழ்கிறேன் என்பதை பெருமைப்படுகின்றேன். 3 வயதிலே தந்தையோடு ஆற்றுக்கு அங்கே குளிக்க சென்ற பொழுது தந்தை ஆற்றிலே மூழ்கிவிட்டார். ஆகவே குழந்தை அழுவதைக் கண்டு கடவுள் பொற்கிணத்திலே அவருக்கு பால் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் கதை. தந்தை மேலே வந்து பார்க்கிறார், பிள்ளையின் வாயிலே பால் ஒழுகி இருக்கிறது. உடனே கோபம் கொண்டு பிள்ளையை அடிக்க கை ஓங்குகிறார். யார் உனக்கு அந்த பால் கொடுத்தது? குழந்தை எதுவும் சொல்லவில்லை. நேராக இருக்கின்ற சிவன் கோயிலை கையில் காட்டி 3 வயதிலே தேவாரம் பாடுகின்றான். அந்த ஆக்ரோஷமான சக்தி அவனுக்கு வந்துவிட்டது. பாடுகின்றான். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்து அருள் செய்த, பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றோ என்று அங்கே சிவனை கையை நீட்டுகிறார். ஆகவே தந்தை திகைத்து போயிருக்கிறார். ஆகவே அவனுக்கும் அங்கே ஞானமாக கல்வியை கொடுத்தது, ஓதுவதற்கான தர்க்கத்தை கொடுத்தது கடவுள் தான். ஆகவே இஸ்லாம் இந்து இரண்டுமே மனிதனது வாழ்வின் முதற்படி கல்வி என்பதை ஒத்துக்கொள்கிறது. முகமது நபி வாசகத்திலே சொல்லியிருக்கிறார், சீனா தேசம் சென்றாயினும் சீர்கொள்ளியை தேடு. சீனா தேசத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வாத சில காரியங்களை செய்கின்ற மனிதர்கள் வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு வகைகள் கூட வித்தியாசமானது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், நீ அங்கே போனாலும் பரவாயில்லை, நீ கல்வி கற்பதற்காக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேதான் இந்து சமயமும் சொல்கிறது, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. செல்வத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். தீயினால் கறுக்க முடியாது, நீரினால் அழிக்க முடியாது, பகைவரால் கொள்ள முடியாத செல்வம் ஒன்றே ஒன்று, கல்வி என்று. ஆகவே செல்வம் என்பது பணம் மாத்திரமல்ல, கல்வி செல்வம் என்பதுதான் அழிக்க முடியாதது. ஆகவே கல்வி செல்வத்தை தேடுங்கள் என்றுதான் இது. மற்றது திரைகடல் ஓடி திரவியம் தேடுவதற்கு என்ன வேண்டும்? மொழி தெரியாதவர், பாசை தெரியாதவர், மக்கள் தொடர்பாடு தெரியாதவர் போய் வெளியூரிலே கடலிலே இருந்து வியாபாரம் பண்ண முடியுமா? ஆகவே அறிவோடு செய்யப்படுகின்ற வியாபாரமே சிறந்த வியாபாரம் என்று சொல்கின்ற அந்த அழகிய கருத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம்.
குஞ்சி அழகும் நெடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்துள் நல்லம் யாம் எனும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொல்கிறார்கள். 1000 கோயில்கள் கட்டுவது, 1000 அன்னசாலைகள் வைப்பது, யாவற்றிலும் ஏழை ஒருவனுக்கு எடுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று சொல்லப்படுகிறது. அதான் மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கல்வி என்பது மனிதனுக்கு மிகவும் உகந்தது, மனிதனாக வாழ்வதற்கு உகந்தது. இதைத்தான் எல்லா சமயங்களும் கூறுகின்றன. இருந்தாலும் இப்பொழுது ஒப்புயர்வு நோக்குவதற்காக இஸ்லாம், இந்து, ஆகவே எல்லா மதங்களுமே புனிதமானவை, எல்லா மதங்களுமே கடலான கடவுளுக்கு சொந்தமானவை என்று கூறி இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.